நீங்க சொல்லுங்கக்கா. தற்குறினா தான் செய்யற செயல் வந்து மத்தவங்களை பாதிக்குதா இல்லையா, நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ஆனா அவங்களை செல்ஃபிஷா அந்த தனம் பண்றது வந்து சொசைட்டியை பாதிக்குதா இல்லையான்னு தெரியாம தான் செய்யற செயல் தான் ரைட்னு செய்யறவங்க தான் தற்குறி. இவருக்கு இதான் வேலை. தெய்வமே தெய்வமே. இப்ப சமீப காலமா ஒரு புது ஒரு 4 எழுத்து வார்த்தை ஒண்ணு வந்திருக்கேன், தற்குறி அப்படின்னு. என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்க? இது ஆர்வ கோளாறா? உதாரணம் ஒண்ணு சொல்ல முடியுமானே? அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே வந்துடுறது, சரி வந்துட்டு ஏதாவது சிக்கலை மாட்டி விட்டு போறது, அதான் ஆர்வ கோளாறு, அதான் தற்குறி. ஒரு வேலையில வந்து வேலையே தெரியாம உள்ள இறங்குறது. ஆமா, அதுல போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு தெரிஞ்சு ஓடுறதா? ஆமா, ஓடுறதுதான் அது தற்குறி. அதுக்கு பேர் தான் தற்குறி. ஆமா, ஆர்வ கோளாறு. இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்க. அது எப்படின்னா, ஒரு ஆளை ஒரு 10 ஜாமான் வாங்கிட்டு சொல்லி கடைக்கு அனுப்புறோம், ஒரு 3 ஜாமான் மறந்து வந்துட்டான்னா அவன் தற்குறியா? அதுவும் தற்குறி தான். ஆனா நான் சொன்ன பாருங்க, அது தற்குறி. இதுதான் தற்குறியா?